2% உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏழை மக்களுக்கு பதிவுத்துறையின் சேவைகள் தாமதமின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுரை வழங்கியதற்கு இணங்க அதனை நிறைவேற்றிட பதிவுத்துறையின் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் அவர்கள் பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைவதற்காகவும் இந்த அரசால் ஏராளமான திட்டங்கள் வரப்பட்டன. இந்த திராவிட மாடல் ஆட்சியானது அனைத்து மக்களுக்கும் நன்மை தரும் ஆட்சியாக இருந்தாலும் குறிப்பாக பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் ஆட்சியாக அமைந்துள்ளது என்பதனை அனைவரும் அறிவார்கள். இந்த வரிசையில் பத்திரப்பதிவு துறையில் மகளிருக்காக முத்திரை திட்டமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருப்பது பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்படும் ரூபாய் 10 லட்சம் வரை மதிப்புள்ள வீடுகள், மனைகள் மற்றும் விவசாய நிலங்கள் உள்ளிட்ட அனைத்து அசையா சொத்துக்களும் பதிவு கட்டணத்தில் 1% குறைக்கப்படும் என்பதாகும். பெண்களுக்கு சொத்தில் உரிமை உண்டு என்று சட்டம் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியவர் தமிழின தலைவர் கலைஞர் அவர்கள். அவ்வாறு பெண்கள் சொத்துரிமை பெற்றால் அந்த சொத்து பதிவு கட்டணத்தில் சலுகை என்று அறிவித்து மகளிரை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதனால்தான் தமிழ்நாட்டில் பெண்கள் அவரை அப்பாவாகவும் சகோதரனாகவும் பார்க்கிறார்கள். பணிப்பளு மிகுந்த அலுவலகங்களை பிரிக்கும் பொருட்டு சார்பதிவு அலுவலகங்களின் எல்லைகள் சீரமைக்கப்பட்டு கடந்த நிதியாண்டில் மட்டும் தஞ்சாவூர் பதிவு மாவட்டம், அம்மாப்பேட்டை, விருதுநகர் பதிவு மாவட்டம், ரெட்டியப்பட்டி, சேலம் மேற்கு பதிவு மாவட்டம், காடையம்பட்டி, கிருஷ்ணகிரி பதிவு மாவட்டம், பாகநல்லூர் மற்றும் திருவள்ளூர் பதிவு மாவட்டம் N2 இணை சார்பதிவாளர் அலுவலகம் என இதுவரை 5 புதிய அலுவலகங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. வடசென்னை பதிவு மாவட்டம் கொளத்தூர், திருப்பூர் பதிவு மாவட்டம் பொங்கலூர், தாம்பரம் பதிவு மாவட்டம் வண்டலூர், தென் சென்னை பதிவு மாவட்டம் சோழிங்கநல்லூர், கோவை தெற்கு பதிவு மாவட்டம் கருமத்தம்பட்டி, செங்கல்பட்டு பதிவு மாவட்டம் நாவலூர் மற்றும் கேளம்பாக்கம் என 7 புதிய அலுவலகங்கள் தொடங்கப்பட்டு விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வர உள்ளன. பொதுமக்கள் எளிதில் அணுகும் வகையில் அவர்களின் வசதிக்காக அந்தந்த சார்பதிவு அலுவலகம் எல்லைக்குள்ளேய அலுவலக கட்டடம் அமையும் வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே கழக அரசு பொறுப்பேற்றது முதல் இது நாள் வரை 128 சார்பதிவு அலுவலகங்களுக்கு புதிய கட்டடங்கள் கட்டுவதற்காக நிதி ஒதுக்கி செய்யப்பட்டு இதுவரை 43 சார்பதிவு அலுவலகங்களுக்கு புதிய கட்டடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு தற்போது பொதுமக்களின் பயன்பாட்டில் உள்ளன. 3 அலுவலகங்களுக்கு கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு திறப்பதற்கு தயார் நிலையில் உள்ளன. 48 அலுவலகங்களுக்கான கட்டுமான பணிகள் தற்போது பல்வேறு நிலையில் நடைபெற்று வருகின்றன. 12 அலுவலகங்களுக்கான பணி ஒப்பந்த புள்ளி நிலையில் உள்ளன. 22 அலுவலகங்களுக்கான பணி தொடக்க நிலையில் உள்ளன. பதிவுத்துறைக்கு சொந்தமான 160 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புராதன கட்டடம் ஒன்று சென்னை ஜார்ஜ் டவுனில் அமைந்துள்ளது. இந்த கட்டடம் 1864 ஆண்டு இந்தோ சரசானி கட்டட கலைநயத்தோடு கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்கதாகும். வலுவிழந்த நிலையில் இருந்த இந்த பிரதான கட்டடத்தை பழமை மாறாமல் ரூபாய் 9.85 கோடி செலவில் மேம்படுத்தும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல் வழிகாட்டுதலின்படி 10/3/2025 அன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதில் சென்னை வடக்கு மாவட்ட பதிவாளர் அலுவலகம், மாவட்ட பதிவாளர் தணிக்கை அலுவலகம், வடசென்னை N1 இணை பதிவாளர் அலுவலகம், உதவி செயற்பொறியாளர் அலுவலகம் ஆகியவை செயல்பட்டு வருகின்றன. பதிவுக்கு வரும் பொதுமக்களுக்கு தேவையான வசதிகள் மற்றும் சேவைகள் அளிக்கும் வகையில் அடையார் சார்பதிவு அலுவலகம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ள இதில் பொதுமக்கள் அமர்வதற்கு வசதியாக குளிரூட்டப்பட்ட அறை, ஏசி, சிறந்த இருக்கை வசதி, வைஃபை வசதி போன்ற நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இது போன்று வசதிகள் இந்த வருடம் 66 சார்பதிவாளர்கள் அலுவலகங்களுக்கு ஏற்படுத்துவதற்காகவோ 100 ஆண்டுகள் மேற்பட்ட பழமையான கட்டடங்கள் மற்றும் வாடகை கட்டடங்களில் செயல்பட்டு வரும் பதிவு அலுவலகங்களுக்கு புதிய கட்டடங்கள் கட்டவும் அதிக ஆவணங்கள் பதிவாகும் சார் பதிவு அலுவலகங்கள் பணிப்பளுவை குறைத்து பொதுமக்களுக்கு விரைவான சேவை அளிக்கும் வகையில் தென் சென்னை பதிவு மாவட்டம் குன்றத்தூர் சார் பதிவு அலுவலகத்தை 3ஆக பிரித்து கோவை வடக்கு பதிவு மாவட்டம் பெரியநாயக்கம்பாளையத்தை சார் பதிவு அலுவலகத்தை 2ஆக பிரித்து தருமபுரி ஒன்னதா நீ கேட்டதுக்கு பாடுற தருமபுரி பதிவு மாவட்டம் பாப்பாரெட்டிவெட்டி திருவண்ணாமலை பதிவு மாவட்டம் ஜமுனாமத்தூர் அண்ணே உங்கள் ஊர் சொல்லியாச்சுண்ணே ஜமுனாமத்தூர் மற்றும் கள்ளக்குறிச்சி பதிவு மாவட்டம் வானாபுரம்
ஆகிய இடங்களில் ஜமுனாமுத்தூர் சொல் அது கட்டடம் அங்கே மொத்தமாக இருக்கு. புதிய அலுவலகங்கள் உருவாக்கவும் மேலும் பதிவுத்துறைக்கு தேவையான அடிப்படை உள்கட்டமைப்புகளை வழங்குவதற்கு இந்த நிதியாண்டில் பதிவுத்துறைக்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். மேலும் திண்டுக்கல் பதிவு மாவட்டம் கொடைக்கானல் சார்பதி அலுவலகத்திலிருந்து பாச்சலூர் கிராமத்தினை பிரித்து பழனி பதிவு மாவட்டம் சத்திரப்பட்டி சார்பதி அலுவலகத்திற்கு மாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும். வருவாய் ஈட்டுவதில் எவ்வளவு கவனம் செலுத்துகிறதோ அதே அளவு பொதுமக்களுடைய சேவைகளை வழங்குவதிலும் பதிவுத்துறை கவனம் செலுத்தி வருகிறது. பதிவு செய்த நாளன்றே ஆவணங்கள் பொதுமக்களுக்கு திரும்ப வழங்கப்படுகின்றன. சென்ற நிதியாண்டில் பதிவு ஆவணங்களில் 89% பதிவான நாளன்றே பொதுமக்களுக்கு திரும்ப வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பதிவு முறை மிக சிறப்பாக இருப்பதால் பிற மாநிலங்களில் பதிவுத்துறையில் இருந்து நமது மாநிலத்திற்கு வந்து பார்ப்பது வழக்கமாகியுள்ளது. அந்த வகையில் இந்த வருடம் மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களிலிருந்து நமது மாநிலத்துக்கு பதிவுத்துறை நடைமுறைகளை பார்த்துவிட்டு குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள வில்லங்க சான்றிதழ் வழங்கும் முறையை வெகுவாக பாராட்டி சென்று உள்ளனர் என்ற செய்தியை இங்கு பதிவிட விரும்புகிறேன். இவ்வாறாக பதிவுத்துறையில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு துறையின் வருவாயை பெருக்கத்திற்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கும் பதிவுத்துறையினுடைய தலைவர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் IAS அவர்களுக்கும் துறையின் உயரதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த 2 துறையில் அவங்கனால தானே காசு வந்துச்சு. வாழ்த்தணும்ல. சரி, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திராவிட மாடல் ஆட்சியை தமிழ்நாட்டிற்கு ஆட்சி மட்டுமல்ல இந்தியாவிற்கே முன்மாதிரியான ஆட்சியாக நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கனவை நிறைவேற்றும் துறையாக வணிக வரி மற்றும் பதிவுத்துறை செயல்பட்டு வருகிறது. கடந்த 2024-25 நிதியாண்டில் வருவாய் ஈட்டியதை போன்று வணிக வரித்துறை பதிவுத்துறை இனி வருங்காலில் முந்தைய ஆண்டுகளை விட கூடுதல் வருவாய் பெற்றுத்தரும் என்பதை மீண்டும் ஆணித்தரமாக பதிவு செய்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மானிய கோரிக்கைகளில் மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்களுடைய விவாதத்தில் கூறிய பெரும்பாலான கருத்துக்கள் எனது பதில்களில் உரிய விளக்கங்கள் இடம்பெற்றிருக்கும் என்று நான் கருதுகிறேன். மேலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் இவ்விரு துறைகளிலும் புதிய அலுவலகங்கள், புதிய கட்டடங்கள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்து வணிக வரித்துறையில் 95 வெட்டு தீர்மானங்களும் வணிக வரித்துறையில் 98 தீர்மானங்களும் பதிவுத்துறையில் 125 வெட்டு தீர்மானங்களும் அளித்துள்ளனர். வெட்டு தீர்மானங்களில் குறிப்பிட்டுள்ள கருத்துக்கள் கோரிக்கைகள் குறித்து எனது பதிலுரையில் விளக்கங்கள் உள்ளதாலும் பிற கோரிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேலான கவனத்திற்கு கொண்டு சென்று அவற்றை நன்கு பரிசீலித்து நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அளித்துள்ள வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்று மானிய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு உறுப்பினர் தங்கள் வாயிலாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மானிய கோரிக்கைகள் தொடர்பான பணிகளில் எனக்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் IAS அவர்களுக்கும் நிதித்துறையினுடைய செயலாளர் உதயச்சந்திரன் IAS அவர்களுக்கும் எங்களுடைய துறையினுடைய